அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று குபேர பௌர்ணமி. வீட்டு தலைவாசலில் இந்த தண்ணீரை தெளித்து பாருங்கள், லக்ஷ்மி குபேர யோகம் உண்டாகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு அன்றைய தினம் நினைத்த காரியம் நடக்கவும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக ஆற்றல் வாய்ந்த எளிமையான ஒரு தாந்திரிக முறை. அதிரடியான பணவரவை தரக்கூடிய அற்புதமான தாந்திரிகம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பணவசியம்னு மட்டும் கிடையாதுங்க, குலதெய்வத்தினுடைய அருளையும் சேர்த்து வழங்கக்கூடிய ஒன்று. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க, எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். எந்த ஒரு கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த சக்தி மிக்க பணவசிய முறையை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 2:36 பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:11 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு பௌர்ணமி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன டம்ளர்ல பன்னீர் நீங்க எடுத்துக்கோங்க. பன்னீர் கிடைக்காதவங்க நீங்க தண்ணீர் எடுத்துக்கலாம். அதுல 5 விதமான பணவசிய தாந்திரிக பொருட்களை நம்ம சேர்க்க போறோம். 2 சிறிய துண்டு பட்டை, 5 எண்ணிக்கையில் கிராம்பு, இதை லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், 6 எண்ணிக்கையில் ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ. இந்த 5 பணவசிய பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பன்னீர்ல அல்லது தண்ணீர்ல நம்ம சேர்க்கணும். இதை நீங்க பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது ஜூலை 10ஆம் தேதி காலை நேரத்திலேயே இந்த பணவசிய பொருட்களை பன்னீர்ல நீங்க ஊற வச்சிருங்க. குறைந்தபட்சம் 3 மணி நேரம் இந்த பொருட்கள் தண்ணீர் அல்லது பன்னீர்ல ஊறணும். பிறகு ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் வீட்டின் தலைவாசலில் இந்த தண்ணீரை நீங்க தெளிக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரை மட்டும் வீட்டின் தலைவாசலில் நாம் தெளித்தால் போதும். அந்த பணவசிய பொருட்களின் சாரம் முழுவதும் அந்த பன்னீரில் இறங்கி இருக்கும். முதலாவதாக வீட்டின் தலைவாசல், அதாவது நம்முடைய மரக்கதவு இருக்கும் பாருங்க, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த வாசப்படியில தெளிச்சிருங்க. நிலைவாசல்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். நிறைய பன்னீர் நம்ம எடுக்கணும்னு கிடையாதுங்க, சின்ன டம்ளர்ல நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். தலைவாசலில் தெளித்ததற்கு பிறகு வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயுமே இந்த பன்னீரை நீங்க ஜஸ்ட் தெளிச்சு விட்டுருங்க. மீதம் இந்த தண்ணீர் இருந்தால் நீங்க செடிகள் அல்லது மணல் சார்ந்த பகுதியில் ஊத்திடுங்க. நிலைவாசல் படியில ஃபர்ஸ்ட் தெளிக்கணும். அதற்கு பிறகு மரக்கதவு, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் டோர்லயும் நீங்க தெளிச்சு விடுங்க. பிறகு வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயுமே லைட்டா நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, தெளிச்சு விட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க, உங்கள் வீட்டிற்கு லக்ஷ்மி குபேர யோகம் உண்டாகும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம்னு எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தாமரை திரவியத்தை மட்டும் எல்லாருமே நீங்க வாங்கி பாருங்க.
ஏன்னா இதை பர்சனலா நம்ம டெய்லியுமே வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல பலன்கள் தெரியும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடைபெற செய்யும். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒன்று, ஓரளவிற்கு பணவரவு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அனாவசியமான செலவுகள் ஏற்படுதுன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும், கடன் தீரும், அடகு வைத்த நகைகளை குறிப்பாக மீட்க முடியும். தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. வீட்டில் நீங்க எந்த வகை தீபம் ஏற்றினாலும் சரி, அதுல 2 அல்லது 3 சொட்டு இந்த லோட்டஸ் ஆயில் தாமரை திரவியத்தை ஊற்றி நீங்க விளக்கேத்தி பாருங்க. நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். இந்த பாட்டில்ல நம்ம ஓட்டையெல்லாம் போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம டிராப்பர் வச்சு தாங்க கொடுக்கிறோம். ஜஸ்ட் ஓபன் பண்ணி விளக்கின் எண்ணெயில 3 சொட்டுகள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நெய் விளக்கேற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் விளக்கேற்றினாலும் சரி, ஐக்கூட்டு எண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி, அதுல 3 சொட்டு இந்த தாமரை திரவியத்தை சேருங்க. பூரண லட்சுமி கடாட்சத்தை அது கொடுக்கும். கரெக்டா 3 சொட்டு தான் கிடையாதுங்க, கொஞ்சம் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். நீங்க எந்த டைம்ல விளக்கேற்றினாலும் சரி, அந்த நேரத்துல இந்த தாமரை திரவியத்தை சேருங்க. வீட்ல நீங்க என்ன விளக்கேற்றினாலும் அதுல சேர்க்கலாம். அதே போல கோவில்களில் நீங்க விளக்கேற்றும் போதும் இந்த லோட்டஸ் ஆயிலை நீங்க சேர்க்கலாம். இந்த தாமரை திரவியத்தை வைத்து இன்னொரு தாந்திரிகமும் இருக்குங்க. 2 ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க. எந்த காயின் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இருந்தாலும் 5 ரூபாய் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமியில் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. ஒரு 5 ரூபாய் நாணயத்துக்கு மேல 2 சொட்டு தாமரை எண்ணெயை நீங்க விடணும். பிறகு இன்னொரு 5 ரூபாய் நாணயத்தால அதை நீங்க ஜஸ்ட் உரசி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. இந்த 2 நாணயங்களையும் பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். பணவரவில் அசுர வளர்ச்சியை அது ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரை நேரத்தில் இதை நம்ம செய்யணும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இதுதாங்க வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம். சோ இந்த தாமரை திரவியத்தை 2 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த தாமரை திரவியத்தை ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே ஒரு நல்ல தெய்வீகமான மனம் நமக்கு கிடைக்கும். இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க லைவா பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் தெரியும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம். நீங்க வீடு துடைக்கும் போது 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை அந்த தண்ணீர்ல சேர்த்து வீட்டை துடைத்து பாருங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்ல இருந்தாலும் அது மாயமாக மறைந்துவிடும். வீடு முழுவதுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும். பொதுவாகவே வீட்ல நம்ம சாம்பிராணி புகை போடுவது, அகர்பத்தி ஏத்துவதற்கான காரணம் வாசனை இருக்கும் இடத்துல எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் அண்டாது. அதிலும் இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் மிக அதிகம். 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை வீட்டை துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நம்ம துடைக்கும் போது நெகட்டிவ் எனர்ஜி விலகுவது மட்டும் கிடையாதுங்க, காரிய தடைகளை நீக்கும். வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். இப்ப நம்ம பார்த்த தாமரை திரவியம் மற்றும் இந்த லாவெண்டர் திரவியம், இந்த ரெண்டுத்தையுமே நம்ம நேரடியாக ரொம்ப நாளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. சில நாட்களிலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இதை நம்ம அறிமுகப்படுத்துறோம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் சேர்த்து இன்னமும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.